எங்க கத்துற? ஐயோ, வலிக்குதுங்க. வலிக்குதா? என்ன பிரச்சனை? என்னடி கையில இவ்வளவு பெரிய காயம்? எங்கேயாவது விழுந்துட்டியா? இல்லங்க. எப்ப பாரு ஏதாவது காயப்பட்டுக்கிட்டு இருக்கதே வேலையா போச்சு. உட்காரு. இன்னும் போட்டுமா? ம். வலிக்குதா? நல்லா இருக்கு. ம். எங்க போய் இவ்வளவு பெரிய காயம் பட்டுட்டு வந்த? கோவில்ல. கோவிலுக்கா? அங்க போய் உருண்டு புரண்டு யார்கிட்டயே சண்டை போட்டியா என்ன? இல்ல, உருண்டு புரண்டு சாமி கும்பிட்டேன். என்ன உளர்ற? அங்க பிரதேசனம் கோவில்ல 108 தடவை சுத்தி வருவாங்கல்ல. எதுக்கு இந்த பைத்தியக்காரத்தனெல்லாம்? உன்னை வருத்திக்கிட்டு சாமி கும்பிடுன்னு உங்ககிட்ட வந்து சொல்லிச்சா சாமி? நான் வேண்டிக்கலங்க, அம்மா வேண்டிக்கிட்டாங்க. ஆ? உன்னை உருண்டு புரண்டு சாமி கும்பிட சொல்லி உங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களா? ஐயோ இல்லங்க, அவங்க அங்க பிரதேசனம் பண்ணிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாங்க. 108 தடவை அங்க பிரதேசனம், 108 தடவை கோவிலை சுத்தி உருண்டு வரணும். ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவங்க அவ்வளோ வேண்டுதலை நிறைவேத்தினா அவங்க உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஆமா, அவங்க உடம்பு சரியில்லாம பட்ட கஷ்டத்தை தான் நான் பார்த்தனே. உங்களுக்கே தெரியுதுல்ல, பாவம் அவங்கள தடுக்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன். இந்த பெரியவங்கள ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. எங்க அம்மாவும் இப்படிதான், எப்பயாவது என்ன பயமுறுத்த இப்படிதான் வந்து நிப்பாங்க. பாவங்க, அவங்க நம்பிக்கை அப்படி. அது என்ன நம்பிக்கையோ என்னவோ. அப்படி என்னமா உங்க அம்மாவோட வேண்டுதல்? அம்மாக்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கும்? பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான். ஏன் இப்ப நீ நல்லா தானே இருக்க? இது அந்த நல்லா இல்ல, வேற நல்லா. நீங்களும் நானும் சீக்கிரம் ஒன்னா சேரணும், சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லவா? என்னங்க? இந்த உலகத்துல கடவுள்னு ஒண்ணு இருந்து அந்த பிரார்த்தனை நிறைவேற்ற பவர் இருந்தாலும் இந்த ஜென்மத்துல மட்டும் இந்த வேண்டுதல் நிறைவேறாது. உங்க அம்மா தப்பான வேண்டுதல் வச்சிருக்காங்க. சரி, நான் கிளம்புறேன்.